இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல எக்கச்சக்க ட்விஸ்ட் இருக்கு. ட்விஸ்ட் மட்டும் இல்லாம அதையும் தாண்டி படத்தோட கதையே பாத்தீங்கன்னா நான் நிலையில தான் சொல்லியிருப்பாங்க. அதனால வழக்கமான பேய் படத்தை விட இது ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்தோட கதை உண்மை சம்பவத்தை இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கப்பட்டது. அதனால ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை முழுசா பாருங்க, ரொம்பவும் நல்லா இருக்கும். ஸோ வெல்கம் பேக், இது உங்கள் ஃபிலிம் ஜென்டில்மேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட். ஸோ வாங்க மக்களே, ஸ்டோரிக்குள்ள போயிடுவோம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தர் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காரு. ப்ரேயர் பண்ணிட்டு அவரோட பொண்ணை போய் எழுப்பி விடிய போதுமா வந்து ப்ரே பண்ணுமா அப்படின்ட்டு கூப்பிடுறாரு. சரிங்கப்பா அப்படின்ட்டு அவளும் போய் மூஞ்ச கழுவி ஃப்ரெஷ் பாக்குறா. அப்ப யாரோ அவளை கிராஸ் ஆகி போன மாதிரி இருக்கு. ரெண்டு பக்கமும் யாரோ போன மாதிரி இருக்கு அப்படின்ட்டு சுத்தி முத்தி பாக்குறா. யாரையும் காணோம். சரி பிரம்மையா இருக்கும் அப்படின்ட்டு ரூம்குள்ள போய் ப்ரே பண்றா. அப்ப ப்ரே பண்ணும் போது குனிஞ்சு எழுந்திருக்கா. அப்ப பார்த்தா பின்னாடி ஒரு கொலைகாரன் நிக்கிறான். ஆனா இவ திரும்ப குனிஞ்சு எழுந்திருக்க. அப்ப ஆளை காணோம். அப்புறம் கொஞ்ச நேரத்துல திடீர்னு வெளியே இது வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. என்னடா இது அப்படின்ட்டு அவ வெளியே போய் பார்க்க ரெண்டு கொலைகாரனுங்க அப்பாவை அடிச்சிட்டு இருக்கானுங்க. அதை பார்த்தோன்னே பயந்து போய் தடுக்க போக அதுல ஒருத்தவங்களை புடிச்சிடுறான். அப்ப அவ கண் முன்னாடியே அப்பாவோட கழுத்தறுத்து கொள்றாங்க. அதை பார்த்து இவ மிரண்டு போயிடுறா. உடனே கோவத்துல இவளை புடிச்சிருக்கான்ல அந்த ஆளோட தாட சதைய அப்படியே கடிச்சு துப்புறா. துப்பிட்டு அப்பா கிட்ட போக அவன் கத்தியால கையிலே கீச்சிடுறான். அப்புறமா அவ கண் முன்னாடியே அப்பாவோட அந்த தலையை மட்டும் அப்படியே அறுத்து எடுக்கிறாங்க. கட் பண்ணி அப்படியே வெளியே காமிக்கிறாங்க. வெளியே பார்த்தா வீட்டு வாசல்ல கேட்ல அப்படியே தலைய சொருகி வச்சுட்டு போயிருக்கானுங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி படத்தோட டைட்டில போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பார்த்தோம்ல அவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். பேரு ரஹாயு. வாயில வரல, சோ அதனால நம்ம ஹீரோயினே கூப்பிட்டுப்போம். அப்பா இறந்ததுக்கு அப்புறம் சொந்த ஊருக்கே வந்துட்டாங்க. இந்த மார்க்கெட்ல தான் ஒரு துணி கடையில நம்ம ஹீரோயின் வேலை செய்யறா. இந்த மூட்டையை தூக்கிட்டு போறான்ல இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. ஹீரோயின் வேலை செய்யற இந்த கடையில வந்து டெலிவரி பண்றான். அவன் மூட்டையை வச்சுட்டு போனோடனே ஓனரமா இன்னொரு மூட்டையும் வருமா, வாங்கி வை, நான் ஒரு வாரத்துக்கு வரமாட்டேன், ஸோ அதனால கடையை நல்லா பாத்துக்கோமா அப்படின்ட்டு கிளம்புறாங்க. அவன் கிளம்பிட்டு இருக்க பக்கத்து கடைக்காரி டென்ஷன்ல கத்திட்டு இருக்கா. ஏன்னா அவ கடையை விட இவன் கடையில நல்லா வியாபாரம் ஆகும். அவளெல்லாம் கண்டுக்காத அப்படின்ட்டு ஓனரமா போறாங்க. அவங்க போனதுமே நம்ம ஹீரோ இன்னொரு மூட்டையை கொண்டு வந்து வைக்கிறான். ஹீரோக்கு ஹீரோயினை பார்த்தோன்னே குடிச்சிடுது அப்படின்னு நைஸா சைட் அடிக்கிறான். அதை பார்த்துமே அந்த பொண்ணு டென்ஷன் ஆகி கத்துறா. ஏன்னா அவளுக்கு ஹீரோயினை சுத்தமா பிடிக்காது. ஹீரோனோட அப்பா மந்திரவாதியா இருந்திருக்காரு. அவரை மாதிரியே இவளும் இந்த மாதிரிக்கு வசியம் அப்படிலாம் பண்ணி நிறைய வியாபாரம் பண்ணிட்டு இருக்கா. நிறைய பேரை வசியம் பண்றா அப்படின்ட்டு ஹீரோயின் மேல பழி போடுறா. ஆனா அதெல்லாம் ஹீரோ கண்டுக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் கட் பண்ணா சாயங்காலம் ஆக கடையை முடிட்டு தம்பிக்கு ஒரு மாஸ்க் பொம்மையை வாங்கிட்டு கிளம்புறா. உங்களோட வீடு பாத்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு. வீட்டுக்கிட்ட போக அங்க தாத்தா அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காரு. பொண்ணை எப்படியே வேலைக்கே அனுப்பிச்சிட்டு இருக்க, ஒரு நல்ல காலேஜை பார்த்து சேர்த்து விட அப்படின்ட்டு சொல்றாரு. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் வெளியில நின்று கேக்குறா. அப்புறம் உள்ள போக அவங்க சைலண்ட் ஆயிடுறாங்க. அப்படியே தாத்தாக்கும் அம்மாக்கும் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு நிக்கிறா. அப்ப தாத்தா ஹீரோயின் கிட்ட இதாம இந்த மாசத்துக்கான செலவுக்கு பணத்தை வச்சுக்கோ அப்படின்ட்டு கொடுக்குறாரு. அப்புறம் நிலத்துல விளைஞ்சு இந்த வாழைப்பழத்தாருமே கொடுக்குறாரு. ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கிட்ட போய் வாங்கிட்டு வந்த அந்த மாஸ்க் பொம்மையை கொடுக்குறா. அதை பார்த்த தாத்தா டென்ஷன்ல கத்துறாரு. எப்படியே பொம்மை வாங்கி கொடுத்து அவனை கெடுக்காத அப்படின்ட்டு திட்டுறாரு. அதனால இவ சரிடாவா மேல போவோம் அப்படின்ட்டு மேல கூட்டிட்டு போறா. அப்ப தாத்தா அம்மா கிட்ட பேசாம நீங்க கிராமத்துக்கே போயிடலாமே அப்படின்ட்டு பேசுறாரு. இந்த தாத்தா யாரு அப்படின்ட்டு பார்த்தா அம்மாக்கு சித்தப்பா தான். ஹீரோயின் தான் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இங்கேயே வந்துடலாம், இங்கே இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருப்பா. ஆனா அதுக்கு தாத்தா நீ ஏன் வளர்ப்பு பொண்ணை கேட்டு எல்லாத்துக்குமே முடிவு எடுக்கிற, சுயமா முடிவெடு அப்படின்ட்டு சொல்றாரு. என்னடா வளர்ப்பு பொண்ணா அப்படின்ட்டு பார்த்தா ஹீரோனோட அப்பாக்கு ஃபர்ஸ்ட் டைம் உடம்பு சரியில்லாம இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களை கல்யாணம் பண்ணிருக்காரு. ஆனா அம்மா ஹீரோயினை தான் பெத்த பொண்ணு மாதிரி தான் பாக்குறாங்க. அதனால தாத்தா கிட்ட எனக்கு எல்லாமே எங்க பசங்க தான் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் படிக்கையில நின்று காதல வாங்குறா. அப்ப தாத்தா அம்மா கிட்ட உன் ஹஸ்பண்ட் சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு கடன் பட்டிருக்கான், இந்த இடத்தை வித்து அதுல வர பணத்தை என்னை எடுத்துக்க சொல்லியிருக்காமா அப்படின்ட்டு சொல்றாரு. அதை கேட்டோன்னே இவளுக்கு அன்னைக்கு நடந்தது ஞாபகம் வருது. அன்னைக்கு தாத்தா தாடையில பேனேஜ் போட்டிருக்க ஒரு ஆள் கிட்ட நின்று பேசியிருக்காரு. அதை பார்த்ததுல இருந்து இவளுக்கு ஒருவேளை தாத்தா தான் நம்ம அப்பா கிட்ட இருக்க அந்த சொத்தெல்லாம் அடையறதுக்கு எப்படி எல்லாம் பண்ணிருக்காரோ அப்படின்ட்டு அவர் மேல சந்தேகப்படுறா. அப்படியே கட் பண்ணா இப்ப நைட் ஆகுது. ஹீரோயின் வாழைப்பழத்துல 2 சீப்பை எடுத்துக்கிட்டு பக்கத்து வீட்டு தாத்தா கிட்ட கொடுக்கலாம் அப்படின்ட்டு போறா. அவர் வீட்லயே கடையுமே வச்சிருக்காரு. இந்த பழைய ஆன்டிக் பீசஸ் எல்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் விற்கிற கடை. அதுல ஒரு பாம்பு மாதிரி இருக்கிற கத்தியை பார்த்துட்டு ஹீரோயின் அப்படியே பிரமிச்சு போய் பார்த்துட்டு இருக்கா. அப்ப அப்படியே கட் பண்ணி பாஸ்டுக்கு போறாங்க. ஹீரோனோட அம்மா பாம்பு கடிச்சு இறந்துருக்காங்க. அதை பார்த்து அப்பா துடிச்சு போயிடுறாரு. சுத்தி முத்தி பார்க்க ஹீரோயின் தான் பீரோல அந்த பாம்பை கத்திய வச்சுக்கிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே ஒரு பயந்துடுறாரு. அப்ப அதே சமயம் தாத்தா என்னமா பண்றா அப்படின்ட்டு கேட்க அப்படியே திரும்ப பிரசனுக்கு வந்துடுறாங்க. இவளுக்கு சின்ன வயசுல நடந்தது சரியா ஞாபகம் இல்ல. அதனால தாத்தா கிட்ட இது என்ன தாத்தா அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு தாத்தா இந்த புனிதமான வாழை உங்க அப்பா தாமா என்கிட்ட பாதுகாப்பா வைக்க சொல்லி கொடுத்தான். ஏன்னா உங்க அம்மா மாதிரியே உனக்கும் இதால ஒரு பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படின்ட்டு அவன் பயந்தாமா அப்படின்ட்டு சொல்றாரு. அதை
கேட்டோன்னே இவளுமே சரிங்க தாத்தா அப்படின்ட்டு போக அவளை கூப்பிட்டு உன் சித்தியோட சித்தப்பா உங்க வீட்டை வித்துடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு ஒருபோதும் நீ ஒத்துக்காத. இன்கேஸ் உன்னையும் தாண்டி அவங்க வித்துட்டாங்கன்னா உங்க அப்பா டொனேட் பண்ண அந்த பிரேயர் ஹவுஸ்ல வந்து நீ தங்கலாமா அப்படின்ட்டு சொல்றாரு. ஹீரோயினுக்கு ஒரு 10 வயசுக்குள்ளலாம் இருக்கும்போது அந்த பிரேயர் ஹவுஸ் தான் அவங்களோட வீடா இருந்துச்சு. ஆனா இப்ப டொனேட் பண்ணிட்டாரு. சோ இப்பதான் ஹீரோயினுக்கு அதை பத்தி தெரிய வருது. அது தெரிஞ்சோனி அந்த பிரேயர் ஹவுஸை பார்க்கலாம் அப்படின்ட்டு போறா. அங்க போய் பார்த்தா ஒருத்தர் ப்ரே பண்ணிட்டே இருக்காரு. சரி நம்ம ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு உள்ள போவோம் அப்படின்ட்டு கை கால்லாம் கழுவுறா. அப்படியே உள்ள பார்த்தா அந்த ஆளை பின்னாடி இருந்து யாரோ கூப்பிடுறாங்க. திரும்ப திரும்ப கூப்பிடுறாங்க. கைய பார்த்தா நெகமெல்லாம் பெருசா அப்படியே கருப்பா பேயோட கை மாதிரி இருக்கு. ஆனா இவரு திரும்பி பார்க்காம பயத்துல நிறுத்தாம ப்ரே பண்ணிட்டே இருக்காரு. அப்ப திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுது. அப்ப இவரு குனிஞ்சு எழுந்துக்க இவருக்கு பின்னாடி பார்த்தா இறந்து போனோட ஆன்மாக்கள் அப்படியே கூட்டா சேர்ந்து இருக்குங்க. அதுங்களோட சேர்ந்து ப்ரேயர் பண்ண இவருக்கு அள்ள விட்டுருது. உடனே பயத்துல திரும்பி பார்க்க அங்க யாருமே காணோம். ஐயோ ஆளை விடுங்கடா சாமியா அப்படின்னு கத்திக்கிட்டே வெளியே ஓடி வர்றாரு. ஹீரோயின் ஏன் இந்த ஆள் இப்படி ஓடுறாரு அப்படின்ட்டு ஷாக்ல பாக்குறா. அப்புறமா ஹீரோயின் உள்ள வந்து லைட் ஆன் பண்றா. அவ பார்த்தா பக்கத்துல ஒரு பேய் நிக்குது. ஆனா அவ கவனிக்கல. இவ லைட் ஆன் பண்ணதுமே அது போயிடுது. அப்புறமா ஹீரோயின் பர்தாவை போட்டுட்டு ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்றா. அப்ப திடீர்னு பார்த்தா இவ கூட நிறைய லேடிஸ் அப்படியே கோரஸா ப்ரே பண்ற மாதிரி கேக்குது. ஆனா பின்னாடி பார்த்தா யாருமே காணோம். உடனே சார்னா கரண்ட் கட் ஆகுது. அப்ப பார்த்தா இவளுக்கு பின்னாடி ஒரே பேய்களா இருக்குதுங்க. அதுங்களும் கூட சேர்ந்து அப்படியே ப்ரேயர் பண்ணுதுங்க. ஹீரோயின் மிரண்டு போயிடுறா. பொறுமையா அப்படியே திரும்பி பார்க்க அதுங்களை காணோம். சே பிரம்மையா இருக்கும் அப்படின்ட்டு ரிலாக்ஸ் ஆக சன்னா எல்லா பேய்களையும் இவளை பார்த்து கத்த மிரண்டு போயிடுறா. ஐயோ அப்படின்ட்டு கத்திக்கிட்டே வெளியே ஓடுறா. அப்ப அந்த ஸ்கிரீனை கிராஸ் பண்ண திடீர்னு பார்த்தா வேற இடத்துல நிக்கிறா. அதுவும் ஏனோட சின்ன விஷயத்து. ஹீரோனுக்கு ஒன்னும் புரியாம அப்படியே கண்ணாடியில அவளை பாக்குறா. இப்ப பிரசன்ட்ல இருக்க அந்த பிரேயர் ஹவுஸ் தான் இந்த வீடு. அப்ப மேல ஏதோ சவுண்ட் கேட்க என்னன்னு மேல போய் பாக்குறா. பார்த்தா ஹீரோட அப்பா ஒருத்தருக்கு பேய் ஓடிட்டு இருக்காரு. அப்ப அப்பா மந்திரம் சொல்லிட்டு இருக்க சடனா பச்சை கலர்ல ஆவி மாதிரி அவரோட வாய்க்குள்ள போகுது. அதை பார்த்து பிரமிச்சு போய் அப்படியே ஷாக்ல பாத்துட்டு இருக்க. அவரோட கண்ணு அப்படியே வெள்ளை கலர்ல மாறுது. உடனே வாய்க்குள்ள இருந்து ஒரு பச்சை கலர்ல பாம்பு ஒண்ணு வெளியே வருது. அந்த பாம்பு படுத்திருக்க அந்த ஆளோட வாய்க்குள்ள போக உடனே இன்னொரு பாம்பு அவரோட வாய்க்குள்ள இருந்து வெளியே வருது. அப்புறம் பார்த்தா இந்த 2 பாம்புகளுமே அடிச்சுக்குதுங்க. அந்த சண்டையில அப்பா வாய்க்குள்ள இருந்து வந்துச்சுல அந்த பாம்பு தான் ஜெயிக்குது. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் சின்ன பொண்ணா அப்படியே பயந்து போய் பார்த்துட்டு இருக்கா. அப்ப அந்த பாம்பு ஹீரோயின் கிட்ட வருது. அப்ப ஆர்வமா கிட்ட போறா. அதை பார்த்தா அப்பா வேணாமா அப்படின்ட்டு கத்திக்கிட்டே ஓடி வந்து அந்த பாம்பை பிடிக்கிறாரு. அப்படி பிடிச்சோன்னே அந்த பாம்பு அப்படியே சிலையா மாறுது. இந்த பாம்பு வாழை தான் அந்த பக்கத்து வீட்டு தாத்தா வச்சிருக்காரு. அப்ப அப்பா கோவமா அவளை பார்க்க அவ பயந்து போய் கீழே ஓடுறா. அப்ப அப்படியே கட் பண்ண இங்க பிரசன்ட்ல ஹீரோயின் அந்த பிரேயர் ஹவுஸை விட்டு வெளியே வேகமா ஓடி வரா. அப்படியே கட் பண்ணா மறுநாள் நாள் ஹீரோயின் கடையில வியாபாரம் பார்த்துட்டு இருக்க. பக்கத்து கடைக்காரி டென்ஷன்ல கத்துறா. உன் அப்பா மாதிரியே நீயும் எல்லாரையும் வசியம் பண்ணி வியாபாரம் பாக்குற அப்படின்ட்டு கத்துறா. அப்ப திடீர்னு பார்த்தா ஹீரோனோட கண்ணு பேய் மாதிரி அப்படியே வெள்ளையா மாறுது. உடனே கழுத்தை புடிச்சு கொல்ல போறா. அதை பார்த்தோன்னே எல்லாரும் ஓடி வந்து தடுக்கிறாங்க. ஹீரோவுமே வந்து தடுக்கிறான். அப்ப ஹீரோவை தலை மேல கைய வச்சு மந்திரத்தை சொல்ல ஹீரோயின் நார்மல் ஆகுறா. அப்ப கூட்டத்துல ஒருத்தவங்க இவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு, நேற்று பிரேயர் ஹவுஸ்க்கு போயிட்டு வந்த என் மருமனுக்குமே இப்படிதான் ஆச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே எல்லாருமே ஹீரோனோட அப்பாவோட ஆன்மாவும் அவர் வணங்குற அந்த சாத்தான்களுமே அந்த பிரேயர் ஹவுஸ்ல தான் இருக்குங்க அப்படின்ட்டு கத்துறாங்க. ஆனா ஹீரோ எல்லாரையும் சமாதானம் பண்றான். அப்புறமா ஹீரோனை பார்த்து நீ அந்த பிரேயர் ஹவுஸ்க்கு போனியா அப்படின்ட்டு கேட்க அதுக்கு ஹீரோயின் நான் எதுவும் போகல அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா ஓடுறா. கட் பண்ணா வீட்டுல அம்மா மார்க்கெட்ல நடந்ததை பத்தி கேக்குறாங்க. ஆனா அதுக்கு ஹீரோயின் எதுவும் பேசாம அப்படியே சைலண்டா இருக்கா. அப்படியே கட் பண்ணா மறுநாள் நாள் ஹீரோயின் காலங்காத்தாலே அந்த பிரேயர் ஹவுஸை செக் பண்ண வரா. அங்க வந்து பார்த்தா ஒருத்தர் பிரேயர் பண்ணிட்டே இருக்காரு. அவருக்கு அப்படியே முதுகெல்லாம் அப்படியே வலிக்கிற மாதிரி செம்மையா இருக்க மாதிரி தெரியுது. அப்ப ஹீரோயின் வந்து பார்க்க ஹீரோயின் கண்ணுக்கு ஒரு குட்டிச்சாத்தான் தெரியுது. அந்த குட்டிச்சாத்தான் அவரோட முதுகுல உட்காந்துட்டு இருக்கு. அதை பார்த்து இவ மிரண்டு போய் கண்ணை தொடச்சிட்டு பாக்குறா. பார்த்தா அப்படிதான் இருக்கு. இவ இன்னும் மிரண்டு போயிடுறா. உடனே திரும்ப தொடச்சிட்டு பார்க்க அதை காணோம். அப்புறம் அவர் போனதும் இவ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு உள்ள போறா. ஹீரோயின் பிரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ண திடீர்னு பார்த்தா அந்த ஸ்கிரீனுக்கு அடியில பேயோட கால் தெரியுது. அதை பார்த்தோன்னே பயந்து போய் அப்படியே மேல பாக்குறா. யாரையுமே காணோம். உடனே கீழே பார்த்தா அந்த பேயோட காலை காணோம். அதனால இவ பயந்துடுறா. உடனே கண்ணை மூடிக்கிட்டு வேகமா பிரேயர் பண்றா. அப்ப கண்ணை திறந்தா கண் முன்னாடி ஒரு பேய் அதோட துண்டான தலையை புடிச்சிக்கிட்டு அப்படியே நிக்குது. அது வாயில இருந்து ரத்தம் கொட்ட மிரண்டு போய் அப்படியே பின்னாடி சாயிரா. பார்த்தா ஒரு டெட் பாடிஸா இருக்கு. அதுங்க எல்லாமே இவள பிடிக்க வர உடனே மிரண்டு போய் எழுந்திருக்கா. அதான் எதையுமே காணோம். அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிறது பாஸ்ட்ல அங்க அப்பா சாத்தானால பாதிக்கப்பட்ட ஒருத்தரை காப்பாத்த பிரேயர் பண்ணிட்டே இருக்காரு. அந்த அவரோட காலை பார்க்க கொப்பளமா அப்படியே அழுகி போன மாதிரி இருக்கு. அதை பார்த்த ஹீரோயின் ஷாக்ல அப்படி நின்றுட்டு இருக்க. சின்ன வயசு ஹீரோயின் உள்ள போறா. அப்ப அந்த சாத்தான்கள் எல்லாமே அந்த
அந்த ஆளோட கொப்பளத்தை எல்லாத்தையுமே அப்படியே புடுங்கிட்டு இருக்குங்க. புடுங்கி சின்ன வயசு ஹீரோயின் கையில கொடுக்க அப்பதான் அவளை அப்பா பாக்குறாரு. உடனே இதை தப்புமா அப்படின்ட்டு கையை தட்டி விட கொப்பளங்கள் அப்படியே ஆணிகளா மாதிரி கீழே விழுதுங்க. அதை பார்த்த ஹீரோயின் மிரண்டு போயிடுறான். உடனே திடீர்னு கீழே சவுண்ட் கேட்க கீழே போய் பாக்குறா. இப்ப ஹீரோயின் பாஸ்ட்ல என்ன இருந்துச்சு அப்படின்ட்டு டெலிபோர்ட்டிங் மாதிரி வந்து பாக்குறா. இவ இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. சின்ன வயசு ஹீரோயின் அந்த சாத்தான்கள் கிட்ட இருந்து அந்த கொப்பளத்தை கையில வாங்கினதுனால அவளோட உடம்புலயே இந்த சாத்தான்கள் வந்துடுச்சு. அப்ப தாத்தா அப்பா கிட்ட நீ உன் மந்திரங்களால இவளை காப்பாற்ற முடியாது, அப்படி நீ மீறி ட்ரை பண்ணனா இனிமே நிலைமை மோசமாயிடும். ஏன்னா உன் உடம்புலயும் ஒரு ஜின் இருக்கு, அதனால இதை நீ என்கிட்ட விடு. ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன், நீ அதுக்கு முன்னாடி உன் உடம்ப சுத்தப்படுத்திக்கணும். அது மட்டும் இல்லாம இதுக்கு கை மாறா நீ ஒண்ணு செய்யணும் அப்படின்ட்டு சொல்றாரு. அதை கேட்டோடனே அப்பா எதுவா இருந்தாலும் சரி என் பொண்ணை காப்பாத்தினா போதும் அப்படின்ட்டு சொல்றாரு. உடனே தாத்தா சின்ன வயசு ஹீரோயினை காப்பாத்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த மந்திரத்தை கேட்கும் போது பிரசன்ட் ஹீரோயினுக்கு அப்படியே தலை வலிக்குது. உடனே பார்த்தா பிரசன்ட்க்கு வந்துடுறான். அப்ப சுத்திலும் பார்த்தா பேய்களா நிக்குதுங்க. அதுல ஒரு பேய் கிட்ட வர பயந்தாங்க வந்து வேகமா ஓடிடுறான். அப்ப அதே நேரங்க வீட்டுல அம்மா கிட்ட அந்த பக்கத்து கடைக்காரி இருக்கால அவளோட அம்மாவையும் ஊர்க்காரங்க எல்லாருமே கூட்டிட்டு வந்து சண்டை போட்டு இருக்கா. எல்லாரும் ஹீரோயின் பத்தியும் ஹீரோயினோட அப்பா பத்தியும் தப்பு தப்பா பேசுறாங்க. இந்த ஊரை விட்டு நீங்க போங்க அப்படின்ட்டு பேசிட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் கரெக்டா வந்துடுறா. அப்ப ஹீரோயின்காக பேசுறான். நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி அவன் மேல பேய் இருக்கு அப்படின்னா நாம தான் அவளை காப்பாத்தணும், அதுக்காக அவளை ஒதுக்கி வைக்கிறதா அப்படின்ட்டு கேக்குறான். ஆனா அவன் சொல்றதை யாரும் கண்டுக்கல. அப்ப உடனே ஹீரோயின் எந்த பிரச்சனையும் வேணாம் அப்படின்ட்டு சாரி கேக்குறான். ஆனா அந்த பொண்ணோட அம்மா அசிங்கமா திட்டுறாங்க. அப்புறம் இப்படியே பேசி ஒரு முடிவுக்கு வராங்க. இனிமே இப்படி ஆகக்கூடாது அப்படின்ட்டு அங்க இருந்து போக ஹீரோனோட அம்மா ஹீரோயின் கிட்ட பேசாம நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாமா அப்படின்ட்டு கேட்க அதுக்கு ஹீரோயின் ஓ அப்படி பண்ணாத அந்த ஆளுக்கு இன்னும் நல்லா வசதியா போயிடும்ல அப்படின்ட்டு சொல்றா. என்னம்மா அப்படி சொல்ற அப்படின்ட்டு கேட்க உங்களை என் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஆளு தான் என் அப்பாவுக்கு கட்டி வச்சாரு. உங்க மூலமா என் அப்பாவோட சொத்தை எல்லாத்தையுமே அடையலாம் அப்படின்ட்டு அவர் ட்ரை பண்றாரு. ஆனா அது ஒருபோதும் நடக்காது அப்படின்ட்டு கத்திட்டு போறா. எவ்வளவு கோவமா எங்க போறா அப்படின்னு பார்த்தா பிரேயர் ஹவுஸ்க்கு தான் வரா. பிரேயர் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தா அங்க ஆல்ரெடி ஹீரோ ப்ரே பண்ணிட்டு வெளியே வரான். அப்ப ஹீரோனை பார்த்து ஹீரோ அவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி இங்க ஒன்னும் பெய்யலாம் இல்ல, வேணும்னா உனக்கு நான் சப்போர்ட்டா இங்க இருக்கட்டா அப்படின்ட்டு கேக்குறான். ஆனா அதுக்கு ஹீரோயின் வேணாம் அப்படின்ட்டு சொல்லிடுறா. ஹீரோ போனதும் ஹீரோயின் பிரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்றா. அப்ப சைட்ல வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. என்னன்னு எட்டி பாக்குறா. பார்த்தா சின்ன வயசு ஹீரோயினை அப்படியே மடி மேல படுக்க வச்சு ஆஸ்மா அந்த பேய் தடவி விட்டுட்டு இருக்கு. அதை பார்த்தவ மிரண்டு போய் ஓட வேற இடத்துக்கு வந்து நிக்கிறா. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. எங்க போனாலும் திரும்ப திரும்ப அந்த இடத்துக்கு தான் வந்து நிக்கிறா. எல்லா ரூம்லயும் பார்த்தா பேய்களா இருக்குங்க. அதை பார்த்து இவன் மிரண்டு போய் கத்த அதுங்க எல்லாருமே அப்படியே கிட்ட வருதுங்க. ஹீரோயின் உசுரே போற மாதிரி கத்துறா. அப்ப சடனா யாரோ வந்து அவளை பிடிச்சி இழுக்கிறாங்க. பார்த்தா திடீர்னு எங்க வீட்டு பக்கத்துல இருக்க அந்த தாத்தா வீட்டுல எழுந்திருக்கா. ஹீரோ தான் காப்பாத்திருக்கான். அப்ப தாத்தா ஹீரோயின் கிட்ட நீ அதுங்களை பாத்தியா அப்படின்ட்டு கேட்க அதுக்கு ஹீரோயின் ஒண்ணுமே தெரியாத மாதிரி எதுங்க அப்படின்ட்டு கேக்குறா. உன் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் சொல்றேன், நீ அதுங்களை திரும்ப வர வச்சுட்ட அப்படின்ட்டு சொல்றாரு. ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன தாத்தா சொல்றீங்க அப்படின்ட்டு கேட்க அதுக்கு அவரு உன் அப்பா மாதிரியே உனக்கும் சின்ன வயசுலயே அந்த சாத்தானும் கூட பேசுற இந்த கம்யூனிகேட் பண்ற அந்த பவர் இருந்திருக்குமா. ஆனா உங்க அப்பா அதுல உன்னை இன்வால்வ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு உன்கிட்ட இருக்க அந்த இணைப்பை துண்டிக்க பார்த்தான். ஆனா இப்ப நீ அந்த பிரேயர்ஸ்க்கு திரும்ப போனதுனால அதுங்க திரும்ப உன்கிட்ட இணைஞ்சிருச்சுங்க அப்படின்ட்டு சொல்றாரு. இதை கேட்டனே ஹீரோயின் வீட்டுல வந்து ஃபீல் பண்றா. அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே படுக்கிறான். அப்ப எழுந்து பார்த்தா கடையில எழுந்திருக்கா. ஒண்ணுமே புரியல. திடீர்னு இவளுக்கு அப்படியே வாந்தி வருது. வாந்தி பார்த்தா அப்படியே பச்சை கலர்ல இருக்கு. அப்ப வெளியே பார்த்தா எல்லா கடைகளிலுமே பேய்களா நிக்குதுங்க. அதை பார்த்து இவன் மிரண்டு போயிடுறா. இவன் பயத்துல நின்றுட்டு இருக்க. அப்ப அங்க அம்மா பூ வச்சுட்டு இருக்காங்க. அப்ப அங்க வேணும்னே இந்த பக்கத்து கடைக்காரி இருக்கார்ல அவனோட அம்மா வந்து உன் புருஷன் உன் பொண்ணு மாதிரியே நீயும் இந்த மாந்திரிக வேலை எல்லாம் பாக்குறியா அப்படின்ட்டு சண்டை போடுறாங்க. அதை பார்த்து ஹீரோயின் கோவப்படுறா. அப்ப திடீர்னு பார்த்தா இவ காலுக்கு அடியில இருந்து ஒரு பாம்பு ஒண்ணு போகுது. என்னடா இது அப்படின்னு ஷாக்ல பாத்துட்டு இருக்க அந்த பாம்பு அவங்கள கடிச்சிடுது. உடனே எல்லாரும் ஓடி வந்துடுறாங்க. கால் முழுக்க பார்த்தா பாஸ்ட்ல பார்த்தோம்ல அதே மாதிரி கொப்பளங்களா இருக்குங்க. உடனே எல்லாரும் சேர்ந்து ஹீரோனோட அம்மா தான் இந்த மாந்திரிக வேற மாதிரி எதையே பாத்துட்டாங்க அப்படின்ட்டு கத்துறாங்க. அப்படியே கட் பண்ண நைட்டு எல்லாரும் ஹீரோனோட வீட்டுக்கு முன்னாடி வந்து சண்டை போடுறாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் கோவத்துல வெளியே போக பாக்குறா. ஆனா அம்மா தடுக்கிறாங்க. அப்ப ஹீரோவும் அந்த தாத்தாவும் தான் சேர்ந்து எல்லாருமே சமாதானம் பண்றாங்க. அப்புறம் கட் பண்ணா திடீர்னு நிறைய வவால்கள் ஹீரோனோட வீட்டு பக்கம் பறந்து வருதுங்க. அதை ஹீரோயின் ஜன்னல் வழியா நின்னு பாக்குறா. அதை பார்த்துட்டு இருக்க அப்படியே திடீர்னு கண்ணை மூடி திறக்கிறா. பார்த்தா அப்படியே பேய் மாதிரி கருப்பு கலர்ல மாறுது. அப்ப அப்படியே கட் பண்ணி அதே சமயம் அந்த பொம்பளைய காமிக்கிறாங்க. அவங்க படுத்துட்டு இருக்க பாம்பு ஒண்ணு அப்படியே அவங்க மேல ஏறி கழுத்தை நெரிச்சு கொல்ல பாக்குது. அப்படியே அவங்கள கொத்த போக அப்ப அவங்க கையாலேயே கழுத்தை நெரிச்சிக்கிறாங்க. அப்ப கொஞ்ச நேரத்துல பொண்ணு வந்து பாக்குறா. பார்த்தா அவங்க கையாலேயே சக்சஸ் பண்ணிக்கிட்டாங்க. கட் பண்ணா மறுநாள் காலையிலேயே அவங்களோட சாவுக்கு ஹீரோயினும் ஹீரோனோட அம்மாவும் தான் காரணம் அப்படின்ட்டு ஊர்க்காரங்க எல்லாருமே சண்டைக்கு வந்துடுறாங்க. பக்கத்து வீட்டு தாத்தா தான் பஞ்சாயத்து பண்றாரு. அப்ப ஹீரோயின் கோவத்துல நாங்க பண்ணாத தப்புக்கு ஏன் எங்க மேல பழி போடுறீங்க அப்படின்ட்டு அடிக்க
போறா. அதனால இன்னுமே பிரச்சனை பெருசாயிடுது. அப்ப தாத்தா இதை சால்வ் பண்ண ஒரு ஐடியா கொடுக்குறாரு. என்னன்னா கோலாங் ஓத் அப்படின்ற ஒரு சடங்கு இருக்கான். அது மூலமா இவங்க சூனிய மாந்திரிகம் இதெல்லாம் பண்ணாங்களா அப்படின்ட்டு கண்டுபிடிக்கலாமா. அப்படி அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அது மூலமா தெரிஞ்சிடுமா. அதை ஈரனோட அம்மாவை பண்ண சொல்றாரு. அதை கேட்டோன்னே ஹீரோயின் எங்க அம்மா பண்ண தேவையில்ல, நான் பண்றேன் அப்படின்ட்டு முன்ன வரா. ஆனா அதுக்கு அம்மா வேணாமா அப்படின்ட்டு பயப்படுறாங்க. ஆனா அப்ப ஊர்க்காரங்க எல்லாருமே சேர்ந்து ஃபர்ஸ்ட் அம்மா பண்ணட்டும் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்றாங்க. கட் பண்ண நைட்டு மசூதியில அம்மாக்கு அந்த சடங்கை பண்றாங்க. அம்மாவை ஒரு பணத்தை கட்டுற துணியால கட்டி படுக்க வைக்கிறாங்க. அப்ப தாத்தா நான் சொல்ற மந்திரத்தை அப்படின்னு திரும்ப சொல்லணுமா அப்படின்ட்டு சொல்றாரு. அவங்களும் சரி அப்படின்ட்டு சொல்ல அதே சமயம் ஹீரோயின் பிரேயர் ஹவுஸ்க்கு வந்து பிரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்றா. அப்ப அதே நேரம் ஹீரோனோட அம்மா மந்திரத்தை சொல்ல ஹீரோயின் வந்தால அந்த இடத்துல எழுந்திருக்காங்க. நாங்க பார்த்தா ஒரு ரூம்ல அப்பா பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்தோன்னே இவங்க பயப்படுறாங்க. அப்படியே அதே நேரம் இங்க பார்த்தா ஹீரோயினுக்கு பின்னாடி ஒரே பேய்களா இருக்குங்க. எங்க அம்மா ஹீரோயின் பார்த்த மாதிரியே எல்லா ரூம்லயும் பேய பார்த்து பயத்துல ஓடிட்டு இருக்காங்க. எங்க ஹீரோயின் பயத்துல திரும்பி பார்த்துட்டே ப்ரே பண்றா. அப்ப சடனா ஒரு பேய் கிட்ட வந்து முகத்துக்கிட்ட அப்படியே கத்துது. அப்ப ஹீரோயின் ஒரு மிரட்டுறா. கொய்யல உடனே எல்லா பேய்களுமே அப்படியே சைலண்ட் ஆயிடுதுங்க. உடனே ஹீரோயினை ஒரு கடவுளா பாக்குதுங்க. எல்லாமே சேர்ந்து வணங்குதுங்க. இது எல்லாத்தையுமே அம்மா நின்னு பாக்குறாங்க. அப்ப ரெண்டு பேரும் இருக்கிறது ஒரே இடத்துல தான், அதாவது இந்த பேய்களோட இடத்துல இருக்காங்க. அப்ப திடீர்னு பார்த்தா ஹீரோனோட வாய்க்குள்ள அப்பா வாய்க்குள்ள போன மாதிரியே பச்சை கலர்ல அந்த ஆவி உள்ள போகுது. அதை பார்த்தோன்னே இவங்க வேணாம் அப்படின்ட்டு கத்த இங்க இவங்க கண்ணு முழிக்கிறாங்க. அப்ப தாத்தா இதுதான் ப்ரூஃப் பாத்தீங்கல்ல, இவங்க ஒண்ணும் பண்ணல அப்படின்ட்டு சொல்றாரு. அப்புறம் கட் பண்ணா வீட்டுல அம்மா அங்க பொண்ணை பார்த்ததுல இருந்து அப்படியே சோகமா இருக்காங்க. அப்புறம் கட் பண்ண மரம் நாள் வீட்டை வேலை பேச ரெண்டு பேர் வராங்க. அவங்க கிட்ட அம்மா பேசிட்டு இருக்கத ஹீரோயின் பாத்துறா. பார்த்து டென்ஷன் ஆகுறா. அதனால ஹீரோயினை சமாதானம் பண்ண அம்மா வந்து பேசுறாங்க. அப்ப அதுக்கு ஹீரோயின் உங்க சித்தப்பா கூட சேர்ந்து நல்ல வேலை பாக்குறீங்கல்ல அப்படின்ட்டு திட்டுறா. அதுக்கு அம்மா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அவருக்கு நிறைய சொத்து இருக்கு, அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணாதான் நினைக்கிறாரு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா இவ காதலே வாங்க மாட்டா. அதனால அம்மா ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. ஹீரோயின் அந்த பேய்கிட்ட இருந்து காப்பாற்றும் போது அது கிட்ட இருந்து இந்த இணைப்பை துண்டிக்கும் போது அதுக்கு ஒரு பெரிய வேலை தேவைப்பட்டிருக்கு. அதாவது அந்த சாத்தான் மூலமா அப்பா சம்பாதிச்ச அப்பா உருவாக்குன அந்த பவர்ஸ் எல்லாமே அவர் இழக்கணும். அதுக்காக தான் அப்பா எல்லாத்தையுமே தாத்தா கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. இத அம்மாவை கிட்ட சொல்ல உடனே அவக்குள்ள பேய் வந்துடுது. கண்ணு பார்க்க அப்படியே கருப்பா மாறிடுது. அப்ப அந்த பேயா ஹீரோயின் அன்னைக்கு அப்பாவை கொலை பண்ண வந்தவன்ல ஒருத்தனை நான் தாடையிலே கடிச்சேன், அவன மாதிரியே தாடையில அடிப்பட்ட ஒருத்தன் கிட்ட தாத்தா பேசிட்டு இருந்தாரு, அதுவும் இங்க இருக்காத போயிடு அப்படின்ட்டு சொன்னாரு. அப்படி பார்த்தா தாத்தா தான் நம்ம சொத்துக்காக இது எல்லாத்தையுமே பண்ணதுமா அப்படின்ட்டு கத்துறா. இது எல்லாத்தையுமே கேட்கும் போது அம்மாக்கு அப்படியே தலைவலிக்குது. அப்ப உடனே ஹீரோயின் எல்லாத்தையும் சொல்லிட்டு திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அப்புறம் கட் பண்ணா ரொம்ப நேரம் கழிச்சு கண் முழிக்கிறா. பார்த்தா சாயங்காலம் ஆயிடுது. ஐயோ லேட் ஆச்சு அப்படின்ட்டு கடைக்கு ஓடி போறா. அங்க போய் பார்த்தா ஓனரம்மா இனிமே வேலைக்கு வராதமா அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. ஏன் மேடம் இப்படி சொல்றீங்க அப்படின்ட்டு எவ்வளவோ கெஞ்சி பாக்குறா. இருந்தாலும் அவங்க காதலே வாங்கல. இதனால ஹீரோயின் ரொம்பவுமே ஃபீல் பண்றா. எல்லாருமே இப்படி நம்மள வெறுக்கிறாங்களே அப்படின்ட்டு ரொம்பவுமே உடஞ்சு போய் ஆடலா. அதனால பிரேயர் பண்ணலாம் அப்படின்ட்டு பிரேயர்ஸ்க்கு வரா. அந்த பிரேயர்ஸ்குள்ள போன உடனே பாஸ்ட்ல இருந்த எங்களோட வீடா மாறுது. அப்ப ஹீரோயின் மேல அப்பா பூஜை ரூம் இருக்கும்ல அந்த ரூமுக்கு போறா. அங்க போன உடனே எல்லாரையும் இவ்வளவு திட்டினது அசிங்கப்பட்டினதுன்னு எல்லாமே அப்படியே விஷயம்னா வந்து போகுது. அதை நினைச்சு பார்த்துட்டு அப்படியே ரொம்ப உடஞ்சு போய் ஆடுறா. அப்ப திடீர்னு பார்த்தா அப்பாவோட தலை மட்டும் அப்படியே பக்கத்துல வந்து விழுது. அதை எடுத்து அப்படியே துடிச்சு போய் பாக்குறா. அப்புறம் அந்த ரத்தத்தை எடுத்து அப்படியே மூஞ்சில பூசிக்கிட்டு தேம்பி ஆடுறா. அப்ப திடீர்னு பார்த்தா ஈரனோட வாய்க்குள்ள அந்த ஆவி போகுது. உடனே வாய்க்குள்ள இருந்து ரெண்டு பாம்பு வெளியே வருது. அதுல ஒண்ணு வீட்டுக்கு போகுது, இன்னொன்னு அந்த ஓனரம்மாவை கொல்ல போகுது. அந்த பாம்பை காலையே கொத்த இவன் மயங்கிடுறா. அது நிறைய புள்ள பசிக்குதுமா அப்படின்ட்டு அம்மா கிட்ட வந்து கேக்குறா. அப்ப பின்னாடி பார்த்தா அந்த பாம்பு இருக்கு. அதை பார்த்தோன்னே அம்மா பயத்துல அந்த ரூமை விட்டு வெளியே வராங்க. சுத்தி முத்தி எங்க இருக்கு அந்த பாம்பு அப்படின்ட்டு பார்த்தா புள்ள மேல இருக்கு. அது பார்த்தோன்னே இவங்க மிரண்டுடுறாங்க. அதே சமயம் ஹீரோயின் மயக்கத்தெளிஞ்சு எழுந்திருக்கா. எழுந்த உடனே ஐயோ அப்படின்னு கத்திக்கிட்டே வீட்டுக்கு ஓடுறா. எங்க அம்மா கோவத்துல அந்த பாம்பை பிடிச்சி அடின்னு அடிக்கிறாங்க. அப்ப கரெக்டா அங்க ஹீரோயின் வந்துடுறா. வேணாமா அப்படின்ட்டு தடுக்கிறா, கத்துறா. ஆனா அம்மா கோவத்துல ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு அந்த பாம்பை பிடிச்சி அடின்னு அடிக்கிறாங்க. அந்த பெஞ்ச்ல இடிச்சுக்கிட்டதுனால ஹீரோனால எழுந்திருக்க முடியல. அப்படியே அரை மயக்கத்துல அம்மா வேணாமா அப்படின்ட்டு கத்திட்டு இருக்கா. அம்மா அந்த பாம்பை அப்படியே அடிச்சே கொள்றாங்க. எப்பாடா செத்துச்சு அப்படின்ட்டு ரிலாக்ஸ் ஆகி கண்ணை திறக்க பார்த்தா இவங்க அடிச்சு கொன்னது அந்த பாம்பு இல்ல, தான் பெத்த பிள்ளையதான். ரொம்பவுமே உடைச்சு போயிடுறாங்க. இவ்வளவு பெரிய தப்பா பண்ணிட்டோமே, இனிமே நம்ம வாழவே கூடாது அப்படின்ட்டு தேம்பி ஆடுறாங்க. அங்க புருஷனோட ஆன்மா வருது. வந்தோடனே இவங்களுக்கு சூசைட் பண்ணிக்க ஹெல்ப் பண்ணுது. ஆனா ஹீரோயின் கண்ணுக்கு அம்மாவே இருந்து தூக்க மாட்டிக்க போற மாதிரி தெரியுது. அதை பார்த்த இவ வேணாமா அப்படின்ட்டு கத்த
கத்த முடியாம கத்திட்டு இருக்கா. ஆனா பாவம் இவன் கண் முன்னாடியே அவங்க தூக்கு போட்டுக்கிட்டு இறக்குறாங்க. அப்படியே ஹீரோயினுமே வாங்கிடுறா. கட் பண்ணா ஹீரோயின் தாத்தாவோட வீட்டுல இருந்திருக்கா. வழக்கம் போல எல்லாரும் கேக்குற மாதிரி நான் எங்க இருக்கேன் அப்படின்ட்டு கேக்குறா. அப்ப பாட்டி எல்லாத்தையும் சொல்றாங்க. அதை கேட்டு அவ ஃபீல் பண்றா. ஆனா அப்பயும் ஹீரோயின் தாத்தா நல்லவர் இல்ல, எங்க அப்பாவை கொன்னதே அவரு தான் அப்படின்ட்டு சொல்றா. அதை கேட்டோன்னே பாட்டி தாத்தா எந்த அளவுக்கு நல்லவர் அப்படின்ட்டு சொல்றாங்க. தாத்தா சாதாரண நாள் கிடையாது, அவர் ஒரு உஸ்தாத், ஸ்கூலு காலேஜ் நிலம்னு நிறைய இருக்கு. அப்படி இருக்கும் போது உங்க அப்பாவுடைய சொத்துக்கு அவர் ஏன் ஆசைப்பட போறாரு அப்படின்ட்டு கேக்குறாங்க. அப்புறம் கட் பண்ண நைட்டு பாட்டிக்கு ஹீரோனோட தம்பி கனவுல வந்து எதையே சொல்றான். அதை கேட்டோன்னே இவங்க பயத்துல இருந்திருக்காங்க. உடனே தாத்தாவை எழுப்பி நாளைக்கே அந்த பிளேயர் ஹவுஸை போய் நீங்க பாருங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. கட் பண்ணா மறுநாள் நாள் தாத்தா ஆளுங்களை எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அங்க போறாரு. அதனால இவங்க பாட்டி நம்மளாலதான் அம்மாவும் தம்பியும் இறந்தாங்க அப்படின்ட்டு அழுதுட்டு இருக்க ஹீரோயினுக்கு ஆறுதல் சொல்றாங்க. ஹீரோயின் மாதிரியே சின்ன வயசுலயே இவங்களுக்கு அந்த பேய்கள் கூட இணைப்பு இருந்திருக்கு. அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம இவங்க நிறைய பேரை கொண்டு இருக்காங்க. முக்கியமா இவங்களோட குடும்பத்தையும் இவங்க கொண்டு இருக்காங்க. அப்ப அந்த சமயம் தாத்தா தான் அதை கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணிருக்காரு. இதை பாட்டி சொல்லிட்டு இருக்க அதே நேரம் இங்க பிரேயர் ஹவுஸ்ல ஒரு துணி பொட்டலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தா அதுல ஹீரோனோட போட்டோவை வச்சு சூன்ய மாதிரி என்னமோ பண்ணிருக்காங்க. அதை பார்த்தோன்னே தாத்தா இதை யார் பண்ணிருப்பாங்க அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறாரு. யாருன்னு பார்த்தா நம்ம பக்கத்து வீட்டு தாத்தா இருந்தார்ல அந்த கிழவன் தான். உடனே அவரை வந்து பார்த்தா அவரை அடிச்சு போட்டுட்டு அவர்கிட்ட இருந்த அந்த பாம்பு கத்தி எடுத்துட்டு போறாங்க. அந்த ஆளு ஏன் இப்படி பண்ணா அப்படின்னு தெரியல. அப்படியே கட் பண்ண நைட்டு ஹீரோயினுக்கு பேய் ஓட்டுறாங்க. அப்ப கூட்டத்துல தாடியில காயத்தோட ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான். அதாவது அந்த காயத்தோட தழும்பு இருக்கு. அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு உடனே உடம்புக்குள்ள பேய் வந்துடுது. உடனே அந்த இடமே பூகமா வந்த மாதிரி ஆகுது. சுத்திலே அந்த பேய்களா நிக்குதுங்க. உடனே ஹீரோயின் வாய்க்குள்ள அந்த பச்சை கலர்ல ஆவி உள்ள போகுது. அப்ப ஹீரோட கண்ணை பார்க்க அந்த பாம்பு கண்ணு மாதிரி தெரியுது. அப்ப ஹீரோயின் அந்த பேயோட கண்ட்ரோல்ல தாத்தாவை பார்த்து யார் என் அப்பாவை கொன்னது அப்படின்ட்டு மிரட்டுறா. அப்ப தாத்தா யார் அதை பண்ணது அப்படின்ட்டு சொல்றாரு. அந்த பக்கத்து வீட்டு தாத்தா இருக்காருல்ல அவரோட ஸ்டூடெண்ட் தான் ஹீரோனோட அப்பா. ஹீரோனோட அப்பா அவர்கிட்டயே வித்தியை கத்துக்கிட்டு அது மூலமா நிறைய பணம் சொத்து அப்படின்ட்டு சம்பாதிச்சிருக்காரு. அது அந்த கிழவனுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால அப்பாவை கொண்டு அவர்கிட்ட இருக்க அந்த பாம்புவால அடைய நினைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹீரோயினை வசியம் பண்ணி ஹீரோனோட பவரை யூஸ் பண்ண நினைச்சிருக்காரு. அப்பாவை கொல்றதுக்கு 2 பேர் வந்தாங்கல்ல, அதுல ஒருத்தன் இந்த தாத்தாவோட புள்ளதான். ஆனா அவங்க கிட்ட அந்த பாம்போல மட்டும்தான் எடுக்க சொல்லி அனுப்பியிருக்காங்க. இன்னொருத்தன் கிட்ட தான் அப்பாவை கொல்ல சொல்லியிருக்காங்க. இதனாலதான் தாத்தா அந்த விஷயத்த வெளியே சொல்லாம மறைச்சிருக்காரு. இதை தெரிஞ்சனே இவ அப்ப நீ இதுக்கு உடந்துதான் அப்படின்னு புள்ளையோட உடம்புக்குள்ள போய் புள்ளையோட கையாலேயே அப்பாவை கொல்றான். அப்பா இறந்ததுமே அவன் நார்மலாக்குறான். அப்பா இறந்ததை பார்த்துட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்றான். நம்ம கையாலேயே அவர் கொண்டுட்டுமே அப்புறம் எதுக்கு நாம மட்டும் வாழணும் அப்படின்ட்டு சூசைட் பண்ணிக்க போறான். உடனே அம்மா தடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா முடியல. அதுக்குள்ள அவன் சூசைட் பண்ணிக்கிட்டு செத்துடுறான். அப்புறம் ஹீரோயின் நீயும் சாக வேண்டிய ஆள் தான் அப்படின்ட்டு பாட்டியை கொல்ல வர பாட்டி உடனே அவ தலைமையில கைய வச்சு நிறுத்தாம வேகமா மந்தத்தை சொல்றாங்க. அப்படி சொல்ல சொல்ல அவன் நார்மலாகிறா. உடம்ப விட்டு அந்த பேய் போகுது. அப்படியே கட் பண்ண மறுநாள் நாள் தாத்தாக்கும் பிள்ளைக்கும் இறுதிச்சடங்கு பண்றாங்க. அப்ப பாட்டி கான்செப்ட் என்ற சாத்தானை பத்தி சொல்றாங்க. இதுதான் படத்தோட பேரு. அந்த சாத்தான் ப்ரேயர் பண்ணும்போதுதான் டிஸ்டர்ப் பண்ணுமா. ஆனா அந்த சாத்தானால பெரிய பாதிப்பு வரதான். ஆனா அதுங்க நம்ம உடல்லயே இருந்துகிட்டு நம்ம உலகத்திலேயே வாழ விரும்புங்களாம். இத பத்தி சொல்லிட்டு இருக்க அப்ப அங்க ஹீரோ வரான். இங்க எப்படி ஹீரோ அப்படின்னு பார்த்தா இங்கதான் இந்த ஸ்கூல்ல தான் ஹீரோ வளர்ந்துருக்கான். ஹீரோக்குன்னு அப்பா அம்மா இல்ல. தாத்தா தான் ஹீரோட ஃபேமிலிக்கு பாதுகாப்பா இருக்கட்டும் அப்படின்ட்டு இவனை அனுப்பி வச்சிருக்காரு. சோ இதோட இந்த படம் இங்க முடித்து ஸ்டார்டிங்ல இருந்து அப்படியே முன்ன பின்ன அப்படின்ட்டு ஸ்டோரி போயிட்டு வந்ததுனால பாஸ்ட் பிரசன்ட் அப்படின்னா போயிட்டு வந்திருப்பாங்கல்ல. சோ அதனால உங்களுக்கு சில விஷயங்கள் புரியாம இருக்கலாம். அது எல்லாத்துலயுமே நான் இப்ப ஒன்னொன்னா சொல்லிடுறேன். இந்த படத்தோட கதையை பாத்தீங்கன்னா 1998ல இந்தோனேஷியால நடந்த ஒரு சம்பவமான மந்திரவாதிகள் படுகொலை அதை பத்தி தான் படமே எடுத்துக்காங்க. அடுத்து ஹீரோனோட அப்பா பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டு தாத்தா மாதிரி மாந்திரிகம் மட்டும் பண்ணாம அந்த சாத்தானோட ஒப்பந்தம் போட்டு அது மூலமா பேய் ஓட்டிருக்காரு. ஆனா இதனால அவரோட பொண்ணுக்கு தான் பெத்த பொண்ணான ஹீரோயினுக்கு பிறவிலேயே அந்த சாத்தானல் கூட இணைப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால தான் ஹீரோயின் அதை கண்ட்ரோல் பண்ண தெரியாம முடியாம தன்னோட அம்மாவையே அவ கொண்டிருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினை அதுகிட்ட இருந்து காப்பாத்த உஸ்தாத் தாத்தா அவரோட ஸ்டூடெண்ட அப்பாக்கு செகண்ட் மேரேஜா பண்ணி வச்சிருக்காரு. ஆனா இதெல்லாம் பண்ணி ஹீரோயின் சின்ன வயசுல ஆர்வத்துல அப்பா பூஜை பண்ணும் போதெல்லாம் அதை பார்த்திருக்கா. அப்படி பார்க்கும்போது தெரியாம அந்த குப்பரங்களை கையில வாங்கினதுல அந்த சாத்தான் முழுசாவில கண்ட்ரோல் பண்ணிருக்கு. அப்பதான் உஸ்தாத் தாத்தா இதுல இருந்து பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்னா முழுசா நீ இந்த மாந்திரிக தொழிலே விட்டுறணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஹீரோயினை அந்த இணைப்புல இருந்து பிரிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு விலை கொடுக்கணுமா. அதுக்காக தான் அப்பா தான் சொத்து எல்லாத்தையுமே கொடுத்துருக்காரு. ஆனா
திரும்ப அந்த பக்கத்து வீட்டு கிழவன் ஹீரோனை தூண்டி விட்டு ப்ரேயர்ஸ்க்கு தானாவே போக வச்சிருக்கான். அப்படி போனதுனால தான் அவன் பண்ணி வச்சிருந்த அந்த சூன்யமும் வேலை செஞ்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த பேயுமே ஹீரோன் கூட இணைஞ்சிருக்கு. அப்புறம் பாட்டியும் சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த சாத்தான் முழுசா கெட்டதும் இல்ல நல்லதும் இல்ல அப்படின்ற மாதிரி. அதுக்கு எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா ஹீரோனோட உடம்புக்குள்ள வந்ததுல இருந்து யார அவ்வளவு ஹர்ட் பண்றாங்களோ அவங்களதான் அது டார்கெட் பண்ணி கொல்ல ட்ரை பண்ணிருக்கு. சோ அவ்வளவுதான் கைஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் திரும்பவும் சொல்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். அண்ட் அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அப்படின்னு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் இது போல ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.